கேமரா ரெடியா? பிளேயர்ஸ் எல்லா பிளேயர்ஸுங்க உள்ளவங்க. பியூசிசி, விஎஸ்டி, கைசான், நான் எல்லாமே இங்கே முன்னாடி வந்துருங்க. டைம் ஆச்சு, சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். விஎஸ்டி டெமினஸ் குமரேசண்ணா அப்படியே எந்திரிச்சுங்க வந்துங்கண்ணா. பிளாக் பேந்தர்ஸ் அப்படியே இங்கே முன்னாடி வந்து கோதம் அப்படியே கொஞ்சம் கூட்டு வந்துங்க. நீங்கள் சிபி ப்ரோ அப்படியே இங்கே கூட்டு வந்துங்க. பிரசன்டேஷன் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா ஒருத்தரால் கண்டிப்பாக முடியாது. நிறைய பேரோட சப்போர்ட் இதுக்கு கண்டிப்பாக. அந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இங்கே முக்கியமாக அவங்களோட டைமை நமக்காக ஸ்பெண்ட் பண்ணி இந்த நைட்லையும் நமக்காக சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அவர் சீஃப் கெஸ்ட் அவங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனதார வரவேற்கிறோம். ஃபர்ஸ்டா ஸ்ரீதேவி PS மோகன் அவர்கள், மிஸ்டர் ரா ஐயாவு அவர்கள், நிவாஸ் அவர்கள், கண்ணன் அவர்கள், சுதாகர் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், மயில் பழனிவேல் அவர்கள், சதாசிவம் அவர்கள், PT விஜய் அவர்கள் எல்லாரையும் வந்து NSPL சார்பா ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம்.
உங்கள் வேல்யூபிள் டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட்டு இந்த டோர்னமெண்ட்டு கிராண்டாக போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ஆல். இப்போ வந்து ஹானர் பண்ணுற ஸ்ரீதேவி PS மோகன் அவர்களை ரா ஐயாவு அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் பொன்னாடை போர்த்தி. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பிரதர்ஸ். அடுத்ததாக ரா ஐயாவு அவர்களுக்கு ஸ்ரீதேவி PS மோகன் அவர்கள் கண்ணியம் செய்வார்கள், பொன்னாடை போர்த்தி கண்ணியம் செய்வார்கள். அடுத்ததா சதாசிவம் அவர்களை ஸ்ரீதேவி PS மோகன் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். ஷியாம் சுந்தர் அவர்களுக்கு ஆறுமுகம் அவர்களை ஒன்ஸ் அகைன் PS மோகன் அவர்கள் ஹானர் பண்றாங்க. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் KSR சார்பாக சேர்மன் சார்பாக PS மோகன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இங்கே நேரமின்மை காரணமாக வரத எங்களுக்கு ஸ்பான்சர் செய்த RRV ஓவர்சீஸ் மற்றும் கோஸ்டல் ரிசர்ச் குரூப் ஆஃப் MD மிஸ்டர் அருண் மற்றும் MM ஹாஸ்பிட்டல் MD டாக்டர் மதன்குமார் அவர்களுக்கு எங்களது வாழ்த்து தெரிவிக்கின்றோம். அடுத்தபடியாக PT விஜய் அவர்களுக்கு ரா ஐயவன் அவர்கள் பொன்னாடை போத்துவார். எங்களுக்கு கோஸ்பாசர் வழங்கிய அக்ஸியா ஹாஸ்பிட்டல் MD திரு ஷியாம் டாக்டர் அவர்களுக்கு சாம்சந்தர் அவர்களுக்கு எங்களது NSPL சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இந்த டோர்னமெண்ட்டுக்கு கோ ஸ்பான்சர் சொல்லுங்க ஸ்ரீ சாரா குரூப்ஸ், ஐயாவு எம்எஸ்சிபிஎல் மற்றும் ராசி ஃபிட்ஸ், எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கேஎஸ்ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், சக்கரவர்த்தி ஸ்டடி அப்ராட், ஸ்ரீ அக்ஷயா ஹாஸ்பிட்டல், டிஎக்ஸ் ஆக்ட், ஆர்ஆர்வி ஓவர்சீஸ் மற்றும் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் முரளி பாலுசாமி, கோஸ்டல் கிராண்ட் கோஸ்டல் ரெசார்ட், யுனைடெட் இண்டஸ்ட்ரியல் ட்ரேடிங் கம்பெனி, அஸ்வின் ஃபீட்ஸ், ஸ்ரீ அஸ்வின் கிராண்ட், ஜேடி கெமிக்கல்ஸ் கோயம்புத்தூர், கோ அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் மெயில் கே பழனிவேல், மிஸ்டர் சுதாகர் சுகம் ஃபைனான்ஸ், கே கண்ணன் எம்எஸ்சிபி, கே கண்ணன், கே காம்ப்ளஸ் நாமக்கல், விஎஸ்டி சேர்மன் மிஸ்டர் குமரேசன், விஐபி சிட்டி அண்ட் விஐபி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ், எஸ்ஜிஎஸ் ஸ்டீல்ஸ், ராமாஸ் மற்றும் டிஜிட்டல் பார்ட்னர் மாரன் டிஜிட்டல், ஃபோட்டோகிராஃபி பார்ட்னர் சரவணா ஸ்டுடியோ, சேனல் பார்ட்னர் எம்பரர், வெனு பார்ட்னர் பிரம்மா ஸ்போர்ட்ஸ். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஆல் ஃபார் கிவிங் சப்போர்ட் டு என்எஸ்பிஎல். அடுத்தபடியாக அம்பேர் அவர்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வழங்கப்படுகிறது. மிஸ்டர் செந்தில் ஃப்ரம் சேலம், செந்தில் அவர்களை ஒரு சின்ன ஹானர் என்எஸ்பிஎல் சார்பாக. இந்த போட்டியை மிகவும் 5 நாட்களாக இரவு முழுதும் கண்விழித்து இந்த போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நடுவர்களே மெயின் காரணம். அவர்களுக்கு எங்களது என்எஸ்பிஎல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். செந்தில் அவர்களுக்கு ஸ்ரீதேவி அண்ணா PS மோகன் அவர்கள் ஒரு ஸ்மால் கிஃப்ட் வழங்குவார். அடுத்தபடியாக மணி சேலம் அண்ணன், எனக்கு 20 வருஷம் தெரியும், ரொம்ப வருஷமாக அம்பேர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டோர்னமெண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸுமே இல்லாமல் போனதுக்கு மெயின் ரீசன்ஸ் அம்பேர்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு மனமானதை என்ன சொல்லி நன்றி தெரிவிக்கின்றோம். அடுத்தபடியாக கோகுல் ஃப்ரம் ஈரோடு, அவங்களுக்கு என்எஸ்பிஎல் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றோம். அடுத்தபடியாக பாலா, அடுத்தபடியாக பூபதி, அடுத்தபடியாக மாதவன், டிஜே, அடுத்தபடியாக டிஜே சென்னையிலேருந்து எங்களுக்கு வந்து 5 நாட்கள் டிஜே பணியை சிறப்பாக சிறப்பாக கொடுத்த போகணும் மாதவன் அவர்களுக்கு நன்றி. டிஜே அரவிந்த் கொஞ்சம் வாங்க. சென்னையிலேருந்து எங்களுக்கு டிஜே பணி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொடுத்த டிஜே அரவிந்துக்கு என்எஸ்பிஎல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்தபடியாக இந்த டோர்னமெண்ட்டை மேலும் சிறப்பாக்க தனது பொன்னான குரலில் கரூரிலிருந்து வந்து இந்த 3 நாட்கள் சிறப்பாக பணியாற்றிய சகோதரர் முஜி அவர்களுக்கு ஒரு சின்ன ஹானர். அடுத்தபடியாக சென்னையிலிருந்து விஜய் டிவி சார்பாக வந்த 3 சேஸ் கேசர்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். நிவேதிதா டீம், ப்ளீஸ் கம் ஆன். நிவேதிதா அண்ட் டீம். ஆர்வங்கமன் அவர்கள் இந்த கிஃப்டை வழங்குவார். டீம் தனித்தனியாக இருக்குது, இண்டிவிஜுவலாக இருக்குது. இப்போ தான் கைத்தட்டு அதிகமாக இருக்குது. அத்தனை பேர் வாங்கினாங்க, ஒரு கைத்தட்டு பண்ணல. அடுத்தபடியாக இந்த 5 நாளாக இவருக்கு நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டேன். இந்த 5 நாளாக இரவு முழுவதும் கண்விழித்து எந்த ஹெல்ப்பும் ஒன்று செய்த பிரம்மா டர்ஃப் மேனேஜர் மிஸ்டர் பிரபு அவர்களை பொன்னாடை போத்த பொன்னாடை சால்வ் கொடுத்து. ஏன்னா இவர் இல்லை அப்படின்னா அந்த டோர்னமெண்ட் இவ்வளோக்கு போயிருக்காது. ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நல்ல மனிதர். Give a gift class to all. எடுத்து ஒன்று எடுத்துக்கிட்டோம்.
அடுத்தபடியாக எஸ்எம் ஈவெண்ட்ஸ் திரு மோகன் அவர்களை இங்கே உள்ள சொல்கிறோம். எல்இடி செட்டப்பு, இந்த ஸ்டேஜு, இது எல்லாமே எங்களுக்கு கொடுத்த நேரத்தில் பண்ணி கொடுத்த எஸ்எம் ஈவெண்ட்ஸ் மோகனூர் அவர்களுக்கு ஒரு சின்ன ஹானர். அடுத்தபடியாக சரணா ஸ்டுடியோஸ் உரிமையாளர் திரு ராஜேஷ் உள்ள வரும். அண்ணனுக்கு ஒரு ராஜேஷ் இருக்காரா? அண்ணா அடுத்த அவரோட மொமெண்ட். அடுத்தபடியாக எங்களுக்கு ஃப்ளெக்ஸ் ஸ்பான்சர் செய்த டிஜிட்டல் பார்ட்னர் மாறன் டிஜிட்டல்களை இங்கே வருகிறோம். ஃப்ளெக்ஸ் ஸ்பான்சர் செய்த மாறன் அவர்கள். மாறன் செல்வா இருக்கீங்களா? இல்லைங்களா? ஓகே. வென்யூ பார்ட்னர் பிரம்மா உரிமையாளர் கொஞ்சம் வென்யூ பார்ட்னர் பிரம்மா ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் மிஸ்டர் கௌதம் அவர்களுக்கு ஒரு சின்ன ஹானர். அடுத்தபடியாக ஒவ்வொரு டீம்லேருந்தும் டீம் ஓனர்ஸ் இன்வைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் ஓனர் குமரேசன் அவர்களை அழைக்கின்றேன். அவர் ஒரு சின்ன காரணம் ஆனர் பண்ணுறோம். ஒரு சில வார்த்தைகள் இந்த டோர்னமெண்ட் பற்றி பேசுமாறு குமரேசனை கேட்டுக்கொண்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்டு மெயினாக ஸ்பான்சர் பண்ண சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது மோகனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அவர் மற்றவங்க செய்கிறத விட இன்னும் ஒரு மடங்கு கிரிக்கெட்னால் நம்ம யார் என்னன்னு கூட தெரியாது. நம்ம போய் ஜஸ்ட் ஒரு நோட்டீஸ் அடித்து போய் மோகன்கிட்ட கொடுத்து அண்ணா மேட்ச் நடத்துகிறோன்னு சொன்னால் அது எவ்வளோன்னு கூட பார்க்க மாட்டார், என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அதனால் மோகண்ணா தேங்க்யூண்ணா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுங்க இங்கே இருக்க பிளேயர்ஸில் மேக்ஸிமம் ஒரு 80 to 90% காலையில் விடிய காலையில் 2 மணி 3 மணி வரைக்கும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் 9 மணிக்கு போய் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு மறுபடியும் ஈவினிங் 5 மணிக்கு வந்துடுறீங்க. உண்மையுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க். அதனால் எல்லா பிளேயர்ஸுக்கும் எங்களோட விஎஸ்டி சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜண்ணன், பிரபு, யோகேஷ், சோமு, கௌதம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா யுவனேஷ். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டோர்னமெண்ட்டை ரொம்ப கிராண்டாக, ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-3 தடவை கூட மேட்ச் நடந்துச்சு நாமக்கல்ல. பட் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடத்துறது பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான். தேங்க்ஸ் யுவனேஷ், தேங்க்யூ. அடுத்தபடியாக டிஎம் குளோபல் அணியின் உரிமையாளர் முல்லை அவர்களை ஒரு சின்ன ஹானர். ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு தான் எல்லாரும் ஒன்று சேருவோம். அதை மாற்றினது இந்த டர்ஃப் கிரிக்கெட்டு தான். ஸோ இந்த டர்ஃப் கிரிக்கெட்டில் மறுபடியும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விளையாடுற மாதிரி ஒரு திருவிழா மாதிரி ஒரு கொண்டாடுற ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணது இந்த டர்ஃப் டோர்னமெண்ட்டு தான். ஸோ அது என்டிபிஎல் ஆரம்பித்து அப்புறம் பிபிஎல், இப்போ என்எஸ்பிஎல். ஸோ எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணது என்எஸ்பிஎல். ஸோ எல்லா டோர்னமெண்ட்லேயும் விளையாண்டுருக்கேன். எல்லாத்தோட பிரம்மாண்டமாக நடத்துனது என்எஸ்பிஎல் கமிட்டி. ஸோ மெயினாக குட்டி டிராகன் யோகேஷ் அண்ட் டிராகன் யுவனேஷ் தான். ஸோ சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். அடுத்த வருஷம் இதோட இன்னும் பிரம்மாண்டமாக நடத்துங்க. இந்தியா லெவலில்
இதை ஒரு ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு இது பிரம்மாண்டமாக நடத்தி காமிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தது வாக்குறுதி அதுதான், எல்லாத்தோட பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அது இந்தியா லெவலில் கண்டிப்பாக பேசுகிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ. அடுத்தபடியாக பிஎஃப்சிசி ஓனர், பிஎஃப்சிசி அணியின் ஓனர் ஆகும். ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் நன்றி. இந்த என்எஸ்பிஎல் இப்போ 5 நாள் சிறப்பாக நடந்துச்சு. இதில் வழங்கின ஸ்பான்சர் அவங்களுக்கும் 10 டீம் ஓனர், அந்த 10 டீம் பிளேயர்ஸுகளுக்கும் மிகுந்த நன்றி. அனைவர் பிளேயர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ஜிகேசிசி அணியின் உரிமையாளர் திரு நாகராஜ் அவர்களை அழைக்கின்றேன். ஐயாவன் அவர்களுக்கு பொன்னடைபத்துவார். நான் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ரீயூனியன் பார்த்த மாதிரி நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு இந்த டோர்னமெண்ட். இதுக்கு ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்கும், கமிட்டி எல்லாருமே நல்லா பண்ணாங்க. இதே மாதிரி டோர்னமெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகணும். எல்லாருமே ரீயூனியன் பண்ணி எல்லாமே நல்லா விளாடணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக பிளாக் பேந்தர்ஸ் அணியின் உரிமையாளர் மிஸ்டர் கௌதம் அவர்கள் அழைக்கின்றேன். அடுத்தபடியாக கைசான் கிங்ஸ் அணியின் உரிமையாளரை அழைக்கின்றேன். ஒரு சில வார்த்தைகள். இந்த 5 நாள் என்எஸ்பிஎல் ரொம்ப நல்லா போச்சு. முக்கியமாக நம்மளோட ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாருமே அவ்வளோ டெடிக்கேட்டடாக எல்லாம் பண்ணிங்க. எல்லாத்துக்குமே தேங்க்யூ. எங்கள் டீம் மட்டும் இல்லை, எல்லா டீம்லேயும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக விளாண்டுருக்கீங்க. அண்டு அம்பையர்ஸ், ரெஃப்ரீஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டாக ப்ராப்பராக இந்த பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்டு வென்யூக்கு ரொம்ப தேங்க்யூ, நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்இடி செட்டப் எல்லாமே இந்தியா லெவலில் பேசப்படுற அளவுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக இந்த டோர்னமெண்ட்டு ஒரு 4 மாதமாக ஒர்க் பண்ண எங்களோட என்எஸ்பிஎல் கமிட்டி மெம்பர்ஸுக்கு ஒரு சின்ன ஹானர். இந்த டோர்னமெண்ட் இவ்வளோ 4 மாதமாக ஒரு பெரிய ஒர்க்காக போச்சு. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக காரணத்துக்கு வந்து எங்கள் டீம் ஒர்க் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஹானர். திரு ராஜா அவர்களுக்கு மோகன் அவர்கள் ஒரு பொன்னாடை போத்து ஒரு சின்ன ஹானர் பண்ணுவார். ஆனால் இவங்க இல்லை அப்படின்னா அந்த டோர்னமெண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்படி எடுத்து அடுத்து கோதுமை எடுத்து பிக் கிளாப் கொடுத்துடலாம். நம்ம எல்லாம் இவ்வளோ ஹாப்பியாக விளாடுறதுக்கு காரணம் வந்து ஒரு என்எஸ்பிஎல் கமிட்டி தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ணதான் அடுத்த வருஷம் என்ன கிராண்டாக பண்ணுவோம். அடுத்தபடியாக மிஸ்டர் கௌதம் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் பொன்னாடை பற்றி ஒரு சின்ன ஹானர். அடுத்து யாரு? ஒன்றுதான். அடுத்து யாரு? பிரபுக்கா சோமுக்கா? யார் அடுத்து?
அடுத்தபடியாக திரு பிரபு அவர்களுக்கு ஒரு சின்ன ஹானர். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதா அதை சொன்ன கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவோம். அடுத்தபடியாக சோமு அவர்களுக்கு அடுத்தபடியாக யோகேஷ் அவர்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த டோர்னமெண்ட்டு இந்த அளவுக்கு கிராண்டாக நடந்ததுக்கு காரணம் யார், பேக் போன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யுவனேஷ் அவர்கள். அவர் சொன்னார் ஒரு டீம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. கரெக்டு தான். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா மியூசிக் பை ஏஆர் ரஹ்மான் தான் போடுவாங்க. அதுக்கு பின்னாடி 50 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் யுவனேஷ். இந்த டோர்னமெண்டோட ஹீரோ, அதாவது ஆட்ட நாயகன், என்எஸ்பிஎலோட ஆட்ட நாயகன் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? ஆமாங்க, ஜீவா. ஜீவா தான் டோர்னமெண்டோட ஆட்ட நாயகன். பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் மிஸ்டர் ஜீவா ஃப்ரம் விஎஸ்டி டாமினேட்டர்ஸ். மெடல் ஒன்று. இது மட்டும் தான். அதான் மெடல் 3000 பிளேயர் த மேட்ச் டோர்னமெண்ட்டுக்கு 3000 வழங்குவார் டிஎக்ஸ் ஆக்ட் இந்தியா யூஏகே. ஃபெஸ்டிவல் ஆவாங்கடா ஜீவாடா. ஃபெஸ்டிவல் ஜீவாவா? ஜீவா அப்படியே இருங்க. பெஸ்ட் பவுலர் நீங்கள் தான். பேசுங்க. பெஸ்ட் பவுலரும் இந்த தொடரோட ஆட்ட நாயகன் ஜீவா விஎஸ்டி டாமினேட்டர்ஸ். ஜீவா ஒரு சில வார்த்தைகள். ஜீவா கம் ஒரு சில வார்த்தைகள். டோர்னமெண்ட் சூப்பராக நடத்தியிருந்தீங்க என்எஸ்பிஎல். ஆக்சுவலாக என்டிபிஎல்க்கும் பிபிஎலுக்கும் கம்பேர் பண்ணுறதை விட இது சூப்பராக இருந்துச்சு. டிஸ்பிளேஸ் எல்லாமே ரிவ்யூ சிஸ்டம்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக மேட்ச்சில் சண்டை வராமல் 2 டீமுக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக போகிறதுக்கு இந்த ரிவ்யூ சிஸ்டம் நல்லா யூஸ் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட்டில் ரிவ்யூ இல்லாதனால நிறைய சண்டை அதெல்லாம் வந்துச்சு, அதை ஃபேஸ் பண்ணோம். இந்த டோர்னமெண்ட்டில் சுத்தமாக இல்லை, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ். அடுத்தபடியாக பெஸ்ட் பேட்ஸ்மேன் யாருங்க கண்டுபிடிங்க? பெஸ்ட் பேட்ஸ்மேன் இளையமணி. நல்ல கேம் ஆடினாரு. கிவ் பிக் கிளான்ஸ். தனது அணிக்காக மிகவும் சிறப்பாக விளையாடுகிற இளையமணி அவர்களுக்கு
அடுத்தபடியாக பெஸ்ட் ஃபீல்டர் கைசான் கிங்ஸ் சங்கர். பெஸ்ட் ஃபீல்டர் கைசான் கிங்ஸ் சங்கர். நம்ம மறந்துட்டு அடுத்து இளையராஜா பேசணும். சங்கர் ஒரு சில வார்த்தைகள் பேசவும். இளையராஜா வாங்க, நான் மறந்துட்டேன் உங்களை, வாங்க. மேட்ச் நல்லா நடத்தியிருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு, ஆர்கனைசேஷன்லாம் பலமாக இருந்துச்சு. நானும் சரி எப்படி நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வெயிட்டாக நடத்திட்டாங்க. அது யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது, இவங்கள வேறு லெவலில் நடத்திட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. அதேமாரி ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா பிளேயர்ஸும் எல்லாம் நல்ல பிளேயர்ஸ், எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் விளாண்டவங்க எல்லாருமே. பிஎஃப்சிசி எல்லாம் நான் விளாண்ட அது என்னோடய டீம் அது பிஎஃப்சிசி எல்லாம் வந்து விஎஸ்டி அண்ணன் மோகன், விஎஸ்டி எல்லாம் கைசன் கிங்ஸு, பிளாக் பேந்தர்ஸ் ஓனர்ஸு, எங்கள் அண்ணன் கௌதம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை ரீட்டைன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து என்னை பிளேயர் விளையாட வச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு. நல்லா எல்லாருமே நல்லா விளாண்டாங்க, எல்லாம் பெஸ்ட் பிளேயர்ஸ் தான். வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த டோர்னமெண்டோட 4th ப்ரைஸ் கோஸ் டு விஎஸ்டி டாமினேட்டர்ஸ். செந்தில், ஜீவா, மணி, கீர்த்தி, மகி, சுசி, பசுபதி, அபினேஷ், கீர்த்தி, தீபன், மதன், சதீஷ்குமார். அடுத்த குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. அவர் விஎஸ்சி டான்ஸ் ஓனர் குமரேசன் அவர்கள், விஎஸ்சி உரிமையாளர். அண்ணா வாங்க 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 வாங்க. வினோத்ண்ணா விஎஸ்சியோட பாக் வாங்க, டிஷர்ட் போட்டலாம் வாங்க. அரவிந்த் எல்லாமே வாங்க, சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வாங்க. அரவிந்த் வாங்க, அரவிந்த் அண்ணா எல்லாம் வாங்க, உள்ள வாங்க. குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், குரூப் ஃபோட்டோ. அடுத்தபடியாக இந்த டோர்னமெண்ட் 3rd ப்ரைஸ் கோஸ் டு கைசான் கிங்ஸ். டிஎஸ் பார்த்திபன், சிபி, சுதாகர், பரணி, அஜித், செல்வா, இஜாஜ், சங்கர், ஆஷிஃப், சந்தோஷ், சிபி, தனுஷ், சுபனைஷ். செகண்ட் ஃபயர் 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 ஓங்கஞ்சி ஃபயர். அடுத்தபடியாக இந்த டோர்னமெண்டோட ரன்னர் அப் பிஎஃப்சிசி நலிவாளையம். நான் பேர் ஒவ்வொருத்தராக வாங்க, மெடல் போட்டுக்கலாம். மெடல் மெடல் ஒரு மெடலை கூட, ஒரு மெடலை நான் பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன்னா அப்படி தட்டு வாங்க. ஃபஸ்ட்டு மெடல் போட்டுக்கலாம். ராகுல் 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 ஃப்ரம் பிஎஃப்சிசி கேப்டன் ராகுல்.
அடுத்து விக்கி விக்கி ஸ்டீவ். அடுத்தபடியாக முகேஷ். அடுத்தபடியாக நிவாஸ் நிவாஸ். தினேஷ் பொன்னுசாமி. மையலகன் சார் மையரசன் மன்னிக்கும் மையரசன். தினேஷ். டைட்டில் ஸ்பான்சரும் சத்யா சத்யா ஏஜென்சி. அடுத்தபடியாக சந்துரு சரண் சந்துரு ஆசிஃப் தர்சன் கார்த்திக் நாகராஜ். பரத் ராம்குமார் பாக்கெட்ல. நாடே போங்க டீம் போட்டோ ரன்னர் அப். டீம் ஓனர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. டீம் ஓனர்ஸ் கலையண்ணா தனபாலண்ணா சரவணண்ணா ராகுல் கோகுல் 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 பிஎஃப்சி கோகுல். நான் ஃபயர் போடணா ஃபயர். டீமில் இருந்து பிளேயர்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் பேசலாம். விக்கி. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லா விளையாண்ட எல்லா பிளேயர்ஸ்க்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக ரொம்ப டைமிங் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அந்த நைட்டு 2 மணி 3 மணி முடிச்சுட்டு மறுபடியும் ஒர்க்கு போயிட்டு வரது அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி டோர்னமெண்ட் வந்து உண்மையாலுமே ரொம்ப டஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப கிராண்ட் டோர்னமெண்ட்டாக இருந்துச்சு. இதுவரையிலும் யாரும் நடத்தாத மாதிரி ரொம்ப நல்லா நடத்தியிருந்தாங்க. எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இது மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டோர்னமெண்ட் நாமக்கல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கமிட்டி
பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு கமிட்டி. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு உங்கள் ஒர்க்கை இங்கே மேட்ச் நடக்கும்போது தெரியுது. இதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிளாக் பேந்தர்ஸ் ஃபார் ஃபஸ்ட் டைம் வின்னிங் திஸ் டோர்னமெண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தே டிசர்வ் இட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கைசன் கிங்ஸ் அகைன் ரொம்ப க்ளோஸில் போச்சு. விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் உண்மையை சொல்ல போனால் அந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தான் கப்படிக்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஹார்ட் லக். ஜீவா எல்லாம் நல்லா விளாண்டிங்க. அகைன் எங்கள் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்ல டீம் ஒர்க்கு, நல்ல எஃபோர்ட் போட்டிங்க. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. அடுத்தபடியாக NSPL சத்யா ஏஜென்சி டைட்டில் ஸ்பான்சர்ஸ் இந்த சீசனோட NSPL சீசன் 1ஓட சாம்பியன் Black Panthers. I request to Hemnath from to the medal. Hemnath. Next Raghuman. Ratis Sandapeta Puthur Cricket Club Black Panthers champion. அடுத்தபடியாக பாலா. காளி ரெடியாக காளி. அடுத்து பிரதீப். காளி போ. பிரதீப். பிரதீப். அடுத்தபடியாக இளையராஜா என்ற இளையமணி. நான் சொல்லிட்டேன் படிச்சிட்டேன். அவரே படி சொல்லிட்டார். மதன் ராம்கி. மதன் ராம்கி, ரேவந்த், சரண், தானேஷ் இல்லையா? தானேஷ், நசீர், சரண். தானேஷ் எல்லாம் வேற வாங்கிக்க. தானேஷ் நக்கீரன். சாரி பேர் சொல்ல மறந்துட்டேன். நக்கீரன். அடுத்து நக்கீரன். பட்டாஸ் ரெடியா? டிஜி சாம்பியன் ஸ்பாட் போட்டு சாம்பியன் ஸ்பாட். டிஜி அரவிந்த் சாம்பியன்ஸ் ரெடியா? சாம்பியன்ஸ் எடுத்துட்டே. பேர் சொல்லிட்டேன். சாம்பியன் முதல்ல சொன்னீங்களா அந்த மாதிரி கூப்பிடுங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டேன். சாம்பியன் tournament title sponsor Satya Agencies from Chennai. Associate sponsors Murli Balusamy, Coastal Grand,
United Nations Trading Company, China, UK, Aswin Fates, முடிஞ்சா கௌதம், டீமோட ஓனர் கௌதம். கௌதம் போ. நான் சொன்னேன் கபடி மெடல் போடுங்க. டிஜே ரெடியா? ஆனால் இப்போ வந்து நான் சொல்கிறப்ப இங்கே வாங்க, அப்படியே லைனாக சொல்கிறப்ப வரணும். நான் அப்படியே அங்கே வந்துடுங்க. இல்லை 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 அப்படியே மோகனை கூட எடுத்துவாங்க அண்ணா. ஆமாம் அண்ணா, கப்பு அப்படியே அங்கேருந்து எடுத்துங்க வந்துடலாம் அண்ணா. கப்பு அப்படியே எல்லாம் வாங்க, நாங்கள் போகலாம் கப்பு எடுக்கிறது. இல்லை நான் கப்பை எடுத்துங்க வந்துடலாம். அதான் சொல்லுங்கள். பிளாக் பேந்தர்ஸ் அப்படியே அண்ணன் அப்படியே குரூப்பாக அண்ணன் முன்னாடி வந்துருங்க, அப்படியே பின்னாடி கப்பை எடுத்துகிட்டு. நான் கப்பை நீங்கள் பிளாக் பேந்தர்ஸ் அப்படி பின்னாடி போங்க. கப்பு அங்கே தர்றோம், நீங்கள் அப்படி பட்டாஸ் நீங்கள் அப்படி பின்னாடி லைனாக போகணும். ஒருத்தரா அண்ணன் போன லைனாக போங்க. அப்படி நீங்கள் பின்னாடி லைனாக அப்படியே வாங்கணும். நீங்கள் லைனாக பேக்கில் அப்படியே பின்னாடி வாங்க வரிசையா. டீம் சாமியோட டீம் டிஜே. Satya Sridevi PS Mohan presents Satya Agency's title sponsor 2 லட்சம் NSPL champion Black Panthers season 1. Give a glance. ஆஃப் பண்ணணும். போடுங்க. நான் டீம் ஃபோட்டோ இருக்கு போவேண்ணா. டீம் ஃபோட்டோ இருக்கு, எல்லாம் அப்படியே வந்துருங்க. 4 டீம்ல இங்கே பேக் டீம் ஃபோட்டோ இருக்கு எல்லாம். ஓகே, போண்ணா. Fire. Vicky.
அண்ணா கௌதம் ஒரு வார்த்தை பேசுங்க. நான் டீ போட எடுத்துலாம். டீ கப் நான் அப்படியே டீ போட்டா டீ போட்டா ஓரல் எல்லா டீ போட்டு போடா எல்லா டீ நான் கப்பா நோடி இல்ல நான் இல்ல வீடியோ எடுக்கறேன். குரு போட்டோ நான் எல்லாம் ஆடுவாங்க. எல்லா டீம் வாங்க பிஎஃப்சிசி போட்டோ குரூப் போட்டலாம் 4 டீம் சேர்த்து. அண்ணா குமரேசண்ணா பசங்களா நீங்களாம் வாங்கினாங்க கேசர் கிங்ஸ். கொஞ்சம் டைம் ஆச்சு முடிச்சு கிளம்பலாம் கொஞ்சம் ப்ளீஸ். கப்பு வேணா கப்பு அங்கே வச்சுட்டு வந்துருங்க அப்படியே தனியாக. கௌதம் ஆமாம் அப்படியே பசங்க வாங்க அப்படியே குரூப் ஆஃப் குரூப் ஃபோட்டோ. எப்படி காருவா அண்ணா வாண்ணா குமரேசண்ணா என்னதுண்ணா செந்தில் ப்ரோ வாங்க. Check. அண்ணா ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட் மிகவும் சிறப்பாக நடைபெற்றதற்கு எங்கள் அண்ணன் ஸ்ரீதேவி பிகேஸ்வரன் மற்றும் ஐயாவு அண்ணன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிக்கிறோம். இவங்க 2 பேர் தான் எங்களுக்கு எப்பவுமே ஒரு பேக் போர்ட் மாதிரி இருப்பாங்க. அண்ணனுக்கு மனமானதை நன்றியை தெரிவிக்கிறேன். நான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு நடந்ததுக்கு காரணமே உழைப்பு மட்டும் என்னது, மற்றது எல்லாமே அண்ணனு தான். 2 அண்ணன் தான் எங்களுக்கு 2 பேருமே, 2 கண்கள் மாதிரி 2 பேருமே.
எப்போ கேட்டாலுமே இல்லைன்னு அண்ணன் சொல்ல மாட்டார். அதே போன்று அவரோட பெயரையும் நாங்கள் நல்லபடியாக காப்பாற்றிக்க நினைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் அண்ணன் பேசுகிறேன்னா. இந்த மிக பிரம்மாண்டமான மாபெரும் கிரிக்கெட் திருவிழா இனிதே நிறைவு பெற்றது. இந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு டோர்னமெண்ட்டு நடத்துறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா நாங்களும் நிறையா ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதை பார்க்கும்போது எவ்வளோ அது சிரமம், இது உழைப்பு, பணம் காசு யார் வேணாலும் கொடுக்கல. இப்போ நாங்களாம் காசு கொடுக்கறது பெரிய மேட்ரு இல்லை. பட் இது இந்த அளவுக்கு ஒரு செட்டப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வெடிய எல்லோரும் கண் முழிச்சு இவ்வளவு மிக பிரம்மாண்டமாக இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு எல்லா வகையில் எந்த குறைன்னு ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நாமக்கல் ஸ்டேட் பிரீமியர் லீக் தம்பிங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் எப்பொழுதும் விளையாட்டுக்கு எப்பொழுதுமே நான் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன். அதேபோல் இந்த கிரிக்கெட் திருவிழா ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவதற்கு என்னால் என்ற உதவியை செய்வேன் என இந்த நேரத்தில் உறுதி கூறிக்கொண்டு, வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களையும், தோல்வியுற்ற வீரர்கள் மனம் தளராமல் அடுத்த வருட கப்பை நீங்கள் ஜெயிப்பதற்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, இவ்வளவு பெரிய ஒரு விழாவானது நடைபெறுவதற்கு முக்கியமாக ஸ்பான்சர்ஸ் தான் மெயின் காரணம். ஏன்னா எவ்வளோ நாமக்கல் நிறைய பேர் பணக்காரங்க இருக்காங்க, ஆனால் அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது. அதில் என்னோடு சேர்ந்து ஒரு 10 பேர், இப்போ ஐயாவு தம்பி, இவங்க நம்ம சத்யா ஏஜென்சிஸு, அக்ஷயா டாக்டரு, ஷியாம் சுந்தர் அவர், நம்ம டாக்டர் மதன்குமார், இவங்க எல்லாம் ராசி ஃபுட்ஸு, இவங்கெல்லாம் பார்க்கும்போது நான் கேஎஸ்ஆர் காலேஜ் என் ஃப்ரெண்டு அவர், நான் சொன்ன எல்லாருமே ஓரளவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாமக்கல் ஆஞ்சநேயரை வேண்டி எங்களை அழைத்து கௌரவப்படுத்தியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் ஐயாவனர்கள் ஒரு சில வார்த்தைகள். ஒரு 4-5 நாளாகவே பார்த்தோன்னா நாமக்கல்லில் இந்த என்எஸ்பிஎல் இந்த டோர்னமெண்ட் பற்றி தான் பேச்சு. யூடியூப் சேனல் எடுத்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டா, இது மாதிரி எங்கே ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ளே இருக்கிற இந்த இளம் சந்ததியில் யாரை பார்த்தாலும் நாமக்கல்லில் வந்து இந்த என்எஸ்பிஎல் டோர்னமெண்ட்டை பற்றி தான் பேச்சு. உண்மையாலுமே இந்த விழா கமிட்டிக்கு வந்து மனதார பாராட்டுகிறேன். இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை நிச்சயமாக இப்படி செய்ய முடியுமா என்று பிரமிக்க வைத்த இந்த விழா கமிட்டிக்கு நான் பாராட்டுகிறேன். அண்ணன் மோகன் சொன்ன மாதிரி இந்த ஸ்பான்சர் பண்ணுறதெல்லாம் மனம் இருந்தால் அவங்க பண்ண முடியும். ஆனால் இது மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 4-5 மணி வரைக்கும் விளையாண்டுட்டு அடுத்த நாள் ஒர்க்கை பார்த்துட்டு மறுபடியும் 4 மணிக்கு இங்கே வந்து எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போடு விளையாண்டுருக்காங்க. டீமோட அந்த 10 டீமோட ஓனர்ஸும் நிச்சயமாக அவங்கள பாராட்டணும். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு அந்த டைமுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு கூப்பிட்டு வந்து சூப்பராக இந்த விழா, அதாவது இந்த டோர்னமெண்ட் வந்து சிறப்பிக்க அவங்களும் ஒரு முக்கிய காரணம். அடுத்த ஆண்டு இதை விட இன்னும் சிறப்பாக நீங்கள் நடத்தணும். அண்ணன் சொன்னாங்க, ஸ்பான்சர் பற்றி சொன்னாங்க, எல்லாமே அண்ணன் தான் காரணம். அண்ணன் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே செய்கிறோம். அதனால் அண்ணன் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், செய்வோம். நீங்கள் இந்த என்எஸ்பிஎலுக்கு என்ன உதவி கேட்டாலும் நிச்சயமாக அண்ணனுடன் நாங்களும் சேர்ந்து பயணிப்போம் என்று கூறி எங்களுக்கு இந்த பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சில வார்த்தைகள் பிடிஜி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் நாள் தெரியவில்லை, முடிவு நாள் தெரியவில்லை. ஏனென்றால் அவ்வளோ ஆர்வமாக நான் 5 நாட்களும் 2 நாட்களுக்கு வந்தேன். மீதி 3 நாட்கள் நான் யூடியூப்லேயே பார்த்து கொண்டு இருந்தேன். ஏனென்றால் அவ்வளோ ஒரு விறுவிறுப்பான ஆட்டங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதே போல் என்எஸ்பிஎல் டீம் பார்த்திங்கன்னா அருமையான டீம். யுவனேஷும் சரி, ராஜானும் சரி, யோகேஷ், பிரபு, கௌதம், சோமு, என்ன அவங்கள்ட்ட பிடித்ததுன்னா ரொம்ப ஒரு பணிவு. அந்த பணிவு இருந்தாவே எந்த நிறுவனத்தில் போய் கேட்டாலும் ஸ்பான்சர் கண்டிப்பாக கொடுப்பாங்க.
ஏன்னா மெயின் அதுதான் நமக்கு வேணும். ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்றால் மிக பொறுமை அவசியம். அவங்களிடம் நிதானமாக மரியாதையாக நடந்து கொள்வது தான் பெரிய விஷயம். அதில் இந்த என்எஸ்பிஎல் டீமுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் இந்த என்எஸ்பிஎல் டீம் ஐபிஎல் அளவில் அண்ணன் சொன்ன மாதிரி வேர்ல்டு கப் அடிக்கிற அளவுக்கு இந்த டீம் கொண்டு போகணும். நீங்கள் எல்லாம் அயராமல் உழைக்க வேண்டும் என்று எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்று விளையாட்டில் முதல் பரிசுகளையும் 2ஆம் பரிசுகளையும் 3ஆம் பரிசுகளையும் 4ஆம் பரிசுகளும் வென்ற பிளேயர்ஸுகள் அந்த டீம்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அந்த ஓனர்ஸ்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஜே நிறுவனங்கள் அவங்களுக்கும், கேமராமேன் மற்றும் இங்கிருந்து அயராமல் 5 நாட்கள் உழைத்த ஊழியர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடன் இந்த பிடி விஜய் என்றைக்கும் முழு ஆதரவுடன் நீங்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் ஓடி வந்து உழைப்பதற்கு உங்கள் கூட இருந்து செயல்படுவேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த என்எஸ்பிஎல் டீம் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்னொன்று என்றால் ஐபிஎல் டீமில் நான் இன்னும் பார்த்ததில்லை அந்த நிகழ்வில். ஆனால் அந்த நிகழ்வு ஐபிஎல் போல இருந்தது. அந்த இடத்துல எப்படி நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இருந்து எங்களுக்கெல்லாம் ஹானர் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்த என்எஸ்பிஎல் டீமுக்கு நெஞ்சார்ந்த இருகரம் கூப்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு 5 நாட்கள் இந்த போட்டியை நேரலில் ஒளிப்பு செய்து கொடுத்த தாஸ் மீடியா உள்ளூர் கிரிக்கெட் டீமுக்கு எங்களது நன்றியை தெரிவிக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எல்இடி செட்டப் சிவமுருகா எஸ்எம் ஈவெண்ட்ஸ் அவர்கள் டீமுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் அம்பையர் பணியை சிறப்பாக செய்த அனைத்து அம்பையர்களுக்கும் என்எஸ்பிஎல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
செக்